அஜெண்டா 21 பாகம் 7 என்ன சொல்ல போகிறோம்? இந்த பாகத்தில் நேற்று நம்ம ஒரு விஷயம் கேட்டிருந்தோமே, அஜெண்டா ஐடி 2020னா என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அமெரிக்கா நினச்சா உலக மீடியாவை அவங்க பக்கமாக பேச வைக்க முடியுமா, ஏன் அது சாத்தியமா சாத்தியப்படாதா, அப்படியே சாத்தியப்படுறதா இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் என்ன, ஐடி 220 அஜெண்டா 21 இதற்கு சம்பந்தம் என்ன, பல கேள்விகள் உங்கள் மனதில் நேற்றைய பதிவில் வந்து இருக்கும். நேற்றைய பதிவை பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்து விடுங்கள். ஸோ இன்றைய பதிவு நேற்றைய பதிவின் கண்டினியூட்டி தான் அஜெண்டா 21 பாகம் 7. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எங்கெங்கேயோ பார்க்குற செய்திகள், எல்லா செய்திக்கும் ஏதோ விதமான ஒரு சம்பந்தம் இருப்பதை தமிழ் பொக்கிஷம் பார்க்கும்போது உணர முடிகிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறீங்களோ, ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறீங்களோ, இல்லை எல்லா வேக்சினேஷனையும் நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம் முன்னே வைக்கப்படுகிறது. நான் எதிர்ப்பது எல்லா வேக்சினேஷனையும் கிடையாது. உதாரணத்துக்கு போலியோவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா தட்டமை நோய்க்கு போடுற வேக்சினேஷனாக இருக்கட்டும், இதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் எல்லா வேக்சினேஷனையும் எல்லாரும் போட வேண்டும் என்பதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? என் உடம்புக்கு இவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மீறியான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உனக்குள் நான் புகுத்துகிறேன் என்று சொல்லும்போது என் உடலுக்கு அது தேவையா இல்லையா என்பதை இந்த மருத்துவம் உறுதி செய்கிறதா? இதுதான் என்னுடைய சிம்பிளான கேள்வி. உங்கள் அறிவியல் படியே நீங்கள் இந்த கொஸ்டினை யோசிக்கலாம். ஸோ வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபோர்ஸ்டு வேக்சினேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லா ராஜ குடும்பங்களுக்கும் வந்துவிட்டது, எல்லா அதிபருடைய மனைவிக்கும் வந்துவிட்டது, குறிப்பாக கனடா அதிபரின் மனைவிக்கு வந்துவிட்டது. இப்படி நிறைய பெரிய பெரிய ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த மருந்தை எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போட மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு தான் கொரோனா பாதிப்பே வரலையே அப்படின்னு நான் சொன்னால் ஒரு ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ் மீன்ஸ் அது ஒரு மிலிட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வேக்சினேஷன் போடுறதுக்காகவே ஒரு குழுவை ஒவ்வொரு நாடும் புதிதாக உருவாக்கலாம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, எனக்கு அந்த வேக்சினேஷனை போடுவாங்க. இது கொரோனா வைரஸ்க்கு தான் நடக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஃபியூச்சரில் வரப்போகிற சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன்னொரு 10 வருடத்திற்கு பிறகு இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வைரஸ் தாக்குதல் நடந்தாலும் இதே ஒரு விஷயம் தான் நடக்க போகிறது. ஸோ நம்ம என்ன செய்வோம், வேக்சினேஷன் போட மறுத்தாலும் நமக்கு வேக்சினேஷன் போடப்படும். ஓகே, வேக்சினேஷன் நல்லது தானே அப்படின்னு கேட்டால் நேற்றைய பதிவில் அதுக்கான பதில் இருக்கிறது. எந்தெந்த வேக்சினேஷன் யாருக்கு நல்லது என்பதை இந்த அரசாங்கம், இந்த அறிவியல் உறுதி செய்த பிறகு அந்தந்த மனிதர்களுக்கு அந்தந்த வேக்சினேஷன் போட வேண்டும். இதுதான் ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, அப்போ உங்களுக்கு வேறொரு டவுட் வரும், இந்த அமெரிக்கா மீடியா இப்படி சொல்லிட்டாங்க, வெஸ்டர்ன் மீடியா இந்த மாதிரி காணிச்சிருச்சு, எதை பேஸ் பண்ணிடா நீ இப்படி சொல்ற, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறியா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த நேரத்தில் வேறொரு சிம்பிளான விஷயத்தை நான் கேள்வி கேட்குறேன். இந்திய அரசாங்கம், அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆட்சி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் பண்ணுறாங்க. அது ஏடிஎம்கே டிஎம்கே எது வேணாலும் இருக்கலாமே. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கேக்கு எதிராக பேசக்கூடிய சோஷியல் மீடியாவை பிளாக் பண்ணுறாங்க. எப்படி இது ஏடிஎம்கேக்கு முடிகிறது? ஸோ ஏடிஎம்கேக்கு பவர் இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சோஷியல் மீடியாவை முடக்குகிறார்கள். இது ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். அதுக்காக நீங்கள் ஏடிஎம்கே குற்றம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. இந்திய அளவில் பார்க்க போனால் பிஜேபி அப்படி செய்யுன்னு சொல்லுவாங்க, உலக அளவில் பார்க்க போனால் அமெரிக்கா அப்படி செய்யுதுன்னு சொல்கிறோம். சரி, ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்டு அப்படிங்கிறது தான். மாக்கிங் பேர்டு இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வேற எதுவுமே கிடையாது. 1950லேருந்து 1970 CIA, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா மீடியாலையும் வேலை செய்கிற நபர்களை இங்கே அழைத்து வாருங்கள், சிஏக்குள் அழைத்து வாருங்கள். அப்படி அழைத்து வந்த பிறகு அமெரிக்க அரசாங்கம் என்னென்ன சொல்லுதோ அதை மட்டும் எழுத சொல்லுங்க, அதுக்கான ப்ரூஃபை நாங்கள் தாரோம். ஸோ ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்டு அப்படிங்கிறது 1950லேருந்து 70 வரை கோலாட்சி நின்னது. இந்த கோலாட்சி நின்னது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ப்ரூஃபை சிஏஏவே ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் ஃபேமிலி ஜுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனில் வெளியிடுகிறார்கள். அப்படி வெளியிட்ட பிறகு தான் எல்லாருக்குமே தெரியுது ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்டு உண்மையிலேயே நடைபெற்றது என்று. ஆனால் அதில் வேறொரு விஷயமும் இருக்குது. ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்டு அப்படிங்கிறது நிறுத்தப்படவில்லை, இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய மீடியா, பெரிய பெரிய ஆதர்ஸ், ரைட்டர்ஸ், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க சிஏக்கு ஆதரவாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்கிறார்கள். இதை நம்ப முடியாத நபர்கள் கீழே ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை சும்மா போய் சொடக்கி உள்ளக போனீங்கன்னா எந்தெந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து எத்தனை பேரை சிஏஏ எத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆப்ரேஷன் மாக்கிங் பேர்டை வச்சு இவங்க எது வேணாலும் சாதிக்கலாம். அதே தான் இப்போ சாதிச்சுட்டு இருக்காங்க. சீனாவுக்கு எதிரான சில விஷயங்கள், சரி, சீனாவுக்கு எதிராக சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சீனாவுக்கு எதிரான இந்தந்த விஷயங்களை அவங்க செய்ய வேண்டும்?
ஒரே ஒரு விஷயம் தான் எக்கனாமி, பொருளாதாரம். அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டு வந்தது சீனா. அமெரிக்க டாலருக்கு எதிராக சீனா அவங்களுடைய நாட்டு பணத்தை வைத்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க, வாணிபம் செய்துட்டு இருந்தாங்க. அப்படி மட்டும் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா டாலர் அப்படிங்கிற அந்த ஒரு விலைப்பட்டியல் இல்லாட்டி உலக அளவுக்கு பொதுவான ஒரு கரன்சி நிலை நிற்காது. ஸோ சீனாவை கொஞ்சமா தட்டி வைக்கணும். அப்படின்னா இந்த அஜெண்டா 21ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல். நான் சொன்னேன்ல டிஜிட்டல் ஐடி 2020, அதுக்கு முன்னாடி நம்முடைய பண பரிவர்த்தனைகள் எல்லாமே டிஜிட்டலாக மாற்றப்பட வேண்டும். ஸோ டிஜிட்டலாக மாற்றப்பட வேண்டும். அதற்கும் கொரோனா வைரஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால், ஒரு செய்தியை நீங்களாம் வாசிச்சிருப்பீங்க. சீனால உகான் என்கிற மாகாணத்திலிருந்து வந்த அனைத்து பணம் பைசா இருக்குல்ல, அந்த பணத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள், அப்படி இல்லையா அழித்தார்கள். அதை யாரும் பயன்படுத்தாமல் இருக்க கரன்சி வழியாக கொரோனா வைரஸ் பரவுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். ஸோ கரன்சி வழியாக கொரோனா வைரஸ் பரவுகிறது, கரன்சியை நாங்கள் டோட்டலாக அழிக்க போகிறோம், டிஜிட்டலுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நாட்டிலையும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் நமக்கு ஒரு ஐடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? டிஜிட்டலுக்கு எல்லாருமே மாறிடுவாங்க, பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்காது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், அவ்வளோதான்ப்பா. சரி, இந்த ஐடி 2020 அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு ப்ரூஃப் என்ன என்கிற ஒரு கேள்விக்கான பதில் கெவி என்கிற ஒரு அமைப்பை நாம் பார்க்க வேண்டும். கெவி அப்படின்னா குளோபல் அலைன்ஸ் ஃபார் வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனைசேஷன். ஸோ இம்யூனைசேஷன், நோய் தொற்று பரவாமல் இருக்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் கூட்டுகிறோம், அதிகரிக்கிறோம். அதுக்கு ஒரு அமைப்பு தான். அதாவது குளோபல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட், பப்ளிக் அண்ட் பிரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெவி தான் பங்களாதேஷ்ல ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஐடி 220 என்பது தான். 2019 அமெரிக்காவில் வச்சு மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த கெவி சார்பாக நடத்தப்படுகிறது. அதில் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தில் மொத்தம் 110 கோடி மனிதர்கள், மொத்தம் இருக்கிற ஜனத்தொகை 780 கோடி, அதில் 110 கோடி மனிதர்கள் அகதிகள், ரெஃப்யூஜிஸ். ஸோ இவங்களை யாருமே கண்டுக்கிட மாட்டுக்காங்க, அரசாங்கம் கண்டுக்கிட மாட்டுக்கு, அவங்க வேற நாட்டுக்கு போனால் வேற நாட்டு அரசாங்கம் கண்டுக்கிட மாட்டுக்கு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குளோபல் ஐடியா கொடுக்கணும், அவங்கள நம்ம பாதுகாத்தே ஆக வேண்டும். புரியுதா? ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னா ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெவி வழியாக கிடைக்கும். கெவி அப்படிங்கிறது ஒரு அமைப்புன்னு சொன்னேன். இந்த அமைப்பு பங்களாதேஷ் கூட போய் பேசுது. பங்களாதேஷ் அரசாங்கம் இதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய எல்லா ரெஃப்யூஜிஸ், அகதிகள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய கைரேகையை ஸ்கேன் பண்ணுவாங்க, கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபேஸை ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய டேட்டா பேஸில் வச்சுக்கிடுவாங்க. இந்த டேட்டா பேஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ், அதாவது உலக மொத்தமா இந்த ஒரு டேட்டா பேஸ் தான். இப்போ அவங்க பங்களாதேஷ்ல வங்கதேசத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இது 2020 நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சரி, இந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் யார் மானிட்டர் பண்றாங்க என்று கேட்டால் அஷ்யூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, எக்ஸெஞ்சர் அப்படிங்கிற வேறொரு நிறுவனம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது. இந்த அஷ்யூர் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிளவுட், மைக்ரோசாஃப்டினுடையது. மைக்ரோசாஃப்ட் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்கேட்ஸினுடையது. பில்கேட்ஸ் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அவர் தான், அந்த பில்கேட்ஸ் தான் அவருடைய நிறுவனர். கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான அனைத்து வேக்சின்ஸும் நான் தான் தருவேன், இம்யூனைசேஷனை நான் தான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்கிற ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அப்படின்னா இந்த அஜெண்டா 220 ஐடி 220ல இந்த பில்கேட்ஸ், கேட்ஸ் ஃபவுண்டேஷன், WEF, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் இவங்களுடைய பங்குகள் எல்லாமே இருக்கிறதா என்று கேட்டால் 100% இருக்கிறது. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னை கவனிக்கிறதை விட நான் காணிக்கிற ப்ரூஃபை மட்டும் பாருங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு வெப்சைட்ல இருந்தோ, கான்ஸ்பிரசி பேசுற ஒரு வெப்சைட்ல இருந்தோ எடுக்கப்பட்ட ஒரு தரவுகளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கேட்கும் போது வேணா உங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசியா தோன்றும், ஆனால் நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் கான்ஸ்பிரசி வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டதே கிடையாது. அந்தந்த வெப்சைட்ல இருந்து எந்த ஒரு நிறுவனம், இப்போ கெவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, இப்படி பல வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் தான் உங்கள் முன்பு நான் காண்பிக்கிறேன். அதனால தான் எனக்கு இது 2 தினங்களாக எடுக்கிறது இந்த ஒரு சப்ஜெக்டை நான் படிச்சு உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்காக. சோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கெவி அப்படிங்கிறது வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷனுக்காக குளோபல் அலைன்ஸ் அப்படிங்கறத சொன்னேன். ஆனா ஐடி 220 என்பது ஒரு ஜெனரலா ஒரு ஐடி கொடுக்க போறாங்க, ஒரு நம்பர் கொடுக்க போறாங்க. இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான். நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், நான் இப்போ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க.
அந்த ஐடியா அமெரிக்காக்காரன் அங்கே போய் ஐடியா போட்டு பார்ப்பான். ஏன்னா அது குளோபலைஸ்டாக இருக்குது, எல்லாருக்குமே ஒரே ஐடி தான், ஒரே டேட்டா பேஸ் தான். இந்த உலகத்தில் இருக்கும் 780 கோடி மனிதர்களுக்கும் ஒரே டேட்டா பேஸ் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 110 கோடி அகதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் இந்த குளோபல் ஐடியா நாங்கள் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறொரு வார்த்தை, இந்த லைனை பாருங்க, இதே ப்ரோக்ராம் எல்லா மனிதர்களுக்கும் சமமாக வைக்கப்படும். ஸோ 780 கோடி மனிதர்களுக்கும் இந்த ஐடி என்பது கொடுக்கப்படும். ஐடி வந்துருச்சுப்பா, நமக்கு ஐடி கிடைச்சிருச்சு, குளோபல் ஐடி கிடைச்சிருச்சு. குளோபல் ஐடி கிடைச்ச உடனே என் பணம் பேங்க்ல இருக்கு, என்கிட்ட பணமா அதாவது கரன்சியா என்கிட்ட இல்லவே இல்லை. அமெரிக்காக்காரன் பார்க்குறான், நான் அமெரிக்காவுக்கு எதிராக 10-15 வீடியோ இல்லை 100-150 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என் கரன்சி அவன் என்ன செஞ்சிருவான், பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ணால் என்னால் எங்கேயாவது போக முடியுமா, எதுவுமே முடியாது. ஸோ டிஜிட்டலாக கரன்சி வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு தான் நான் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, என் பணம் எல்லாம் ஏதோ ஒரு வங்கியில் ஏதோ ஒரு டேட்டா பேஸில் இருக்குது. அப்போ அவன் நினைக்கிறது தான் இங்கே நடக்கும். அது ஒரு விஷயம். நான் வேக்சின் போட்டிருக்கேனா, இந்த வேக்சின் குறிப்பாக இப்போ கொரோனா எடுத்துக்கோங்களேன், இதே மாதிரி எல்லா வேக்சினும் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி என் ஐடியா தட்டி பார்த்துட்டானா என்ன வந்துடும், அங்கே ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ ஒரு ஐடியா தர்றதுக்கு எதுக்கு இம்யூன் வேக்சினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அலைன்ஸ், அந்த ஒரு அமைப்பு இங்கே செயல்பட வேண்டும் என்று கேட்டால் அதற்கு வேறொரு விஷயமும் இருக்கிறது. அதுதான் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A2i என்பது தான் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஐடி தந்து அந்த ஐடி அது ஒரு டிஜிட்டல் ஐடியா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சிப்பாக இருக்கலாம், நானோ சிப்பாக இருக்கலாம். அந்த சிப் நம்முடைய உடலில் எங்கேயோ செலுத்தப்படும், அப்படி இல்லைனா நமக்குன்னு ஒரு ஐடி தரப்படும். அந்த ஐடியை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, நான் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறேனா, அவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசுகிறேனா, ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர் அதுக்கு எதிராக பேசுகிறேனா, இது எல்லாத்தையுமே அவங்க டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னுடைய பணத்திலிருந்து என்னுடைய இருப்பிடம், என்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிளாக் செய்யப்படும். சரி, அப்போ A2i ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இதை ஏதாவது ஒரு நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா என்று கேட்டால் கனடாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சாம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, விமான சேவைகளில் மட்டும். நீங்கள் கனடாவில் போய், இது கொஞ்சம் இடத்துல தான் 2018 இது இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. கனடாவில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு விமானத்தில் ஏறி இறங்க போகிறீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு டேட்டா பேஸ்க்கு கொடுக்கப்படும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேஸ்க்கு கொடுக்கப்பட்ட பிறகு அதே இன்ஃபர்மேஷன் நீங்கள் போகிற ஹோட்டல்ஸ், நீங்கள் போகிற பஸ் ட்ராவல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதுதான் நான் ட்ராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ராவலர் ஐடி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஐடியை செக் பண்ணி பார்த்த உடனே எங்கேருந்து வாரீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன, வேக்சின்ஸ் போட்டிருக்கீங்களா இல்லையா, இது எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு போயிடும். சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே இந்த நான் டிராவலர் ஐடியா அவன் என்ன செஞ்சிருவான், ரிஜெக்ட் பண்ணிடுவான், வேற எங்கேயும் உங்களால போக முடியாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா நான் டிராவலர் டிஜிட்டல் ஐடென்டிட்டி புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் டிராவலர் டிஜிட்டல் ஐடென்டிட்டி புரோட்டோடைப் என்பது தான் இப்போ கனடால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த அஜெண்டா 21ல எல்லோருக்குமே கொடுக்கப்படும். எல்லோருடைய டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும், பர்சனல் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஒரே ஒரு டேட்டா பேஸுக்குள்ள கொண்டு வரப்படும். ஸோ இந்த ஐடி 220 அப்படிங்கிறது 2019 ஒரு கூட்டம் நடந்தது, 2020 அமல்படுத்த போறாங்க. ஆனால் அஜெண்டா 21 2030 தானே வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 2030 வரணும்னு எந்த ஒரு முடிவும் கிடையாது. 2030 அப்படி இல்லைன்னா 2050 இதுதான் அவங்களுடைய கணக்கு, அஜெண்டா 21 கணக்கு. ஐடி 2020 வெப்சைட்லையும் அதே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, 2030 எல்லோருக்குமே டிஜிட்டல் ஐடி என்பது கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் செக்யூரிட்டியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இங்க தான் பிட்காயின் இல்லாட்டி பிளாக் செயின் என்கிற ஒரு டெக்னாலஜி விளையாட போகிறது. ஸோ பிளாக் செயின் வழியாக தான் இந்த டேட்டா பேஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறாங்க. பிளாக் செயின்னா என்ன, பிட்காயின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டே இருக்கோமே, அது என்ன? அஜெண்டா 21 ஃபுல்லாக டிஜிட்டல் ஆக போகிறாங்க. அடுத்ததாக பார்க்க போனால் வேறு ஏதாவது சித்து விளையாட்டுகள் இதன் பின்னால் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய சீக்கிரம் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். கியூபா என்கிற ஒரு நாட்டை பற்றி தான். கொரோனா வைரஸ் வந்துருச்சு. கொரோனா வைரஸ் வந்த உடனே இப்போ சீனாக்காரன் கொரோனாவை கட்டுப்படுத்திட்டான். எப்படி கட்டுப்படுத்தினா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் 39 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச கியூபா நாட்டவர்கள் கண்டுபிடித்த ஒரு வேக்சினை போட்டோம், ஒரு மருந்தை போட்டோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்றான். அந்த மருந்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B IFNRECன்னு சொல்லுவாங்க. இந்த IFNREC இந்த வேக்சின் ஏன் பல நாடுகளுக்கும் கிடைக்காமல் இருக்கிறது என்று கேட்டால், கியூபா இதை எங்களுக்கு தெரியாம தயாரித்து விட்டார்கள், இந்த ஒரு மருந்து உலகத்தில் வேற யாரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்கிற ஒரு கட்டளையை அமெரிக்கா பிறப்பித்துள்ளது. 39 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேக்சின், ஒரு தடுப்பூசி. அந்த ஊசி இருந்தால் நம்ம நாட்டில் இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான கிருமிகள் நம்மளை தொற்றவே தொற்றாது, அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லி கியூபா நாட்டவர்கள் சொல்கிறார்கள். அதற்காகத்தான் கியூபா மீது தடை போட்டு வருகிறது
அமெரிக்கா என்கிற ஒரு சக்தி. அது அமெரிக்காக்காரன் போட்டது கிடையாதுங்க. அவனையும் கண்ட்ரோல் பண்ற பிக் ஃபார்மா, மிகப்பெரிய ஒரு மருந்து கம்பெனிகளின் மாஃபியா செய்யும் வேலைகள். இது என்ன? கியூபாக்கு மேல அமெரிக்காவின் இந்த கோபம் நியாயமானது தானா? இது உங்களுடைய ஹோம்வொர்க். ஸோ நீங்க தேட வேண்டியது என்ன? இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா 2b செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா எனக்கு கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள். இது என்னுடைய 2 நாள் உழைப்பு அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிலே வருது, இல்லாட்டி ரொம்ப லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த டேட்டா எல்லாம் எடுக்கிறதுக்கு தான். ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு இடத்துல இருந்து இதை எடுக்கிறதுக்கு. ஸோ என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். நல்லா இருக்குப்பா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும். இந்த கருத்துக்களை வாசிக்கும் போது தான் அடுத்ததாக மறுபடியும் தேடணும் என்கிற ஒரு ஆசை எனக்குள் வரும். நீங்கள் நினைக்கலாம், நான் பார்க்குறேனே, நான் லைக் போடுறேனே, ஏன் கமெண்ட் போடணும் அப்படின்னு கேட்டால், அந்த கமெண்ட்ல தான் ஒரு சக்தி இருக்கு. வாசிக்கும் போது நல்லா இருக்கும், ஓகே இவங்கெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் இல்லாட்டி நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி. அதை எனக்கு நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஒரு காணொளி முடித்து வைக்கப்படுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், இந்த காணொளி மட்டும் கிடையாது, தமிழ் பொக்கிஷத்தில் வர்ற எல்லா காணொளிகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை நான் என்றும் எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.